ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்க் வெல்டிங் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி ஆர்க் வெல்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஆர்க் வெல்டிங் மிஷினை யூஸ் பண்ணி ஸ்டீல் பிளேட்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்க் வெல்டிங் மிஷினோட பவர் ப்ளக்கை பவர் பாயிண்டில் ப்ளக் பண்ணிடணும். ப்ளக்இன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். இதில் ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கணும். இங்கே ஸ்விட்சை ஆன் பண்ணதுக்கப்புறமே ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ட் இருக்கும். இதில் 2 கேபிள் வரும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ்ஸில் நம்ம ஸ்ட்ரைட் போலாரிட்டி மூலியமாக நம்ம வெல்ட் பண்ணும்போது நமக்கு கிரவுண்ட் கேபிளை, அதாவது நம்ம அந்த பாடி எந்த இதில் வெல்ட் பண்ண போகிறோமோ அந்த பாடியில் எர்த்துக்காக ஒரு கிளாம்ப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த கிளாம்பை ப்ளஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபிள் இதில் தான் வெல்டிங் ராடை இது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதை மைனஸில் நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டும் ஒரே இடத்துல சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது தான் இதுலேருந்து ஸ்பார்க் இந்த வெல்டிங் ராடில் இருக்க அந்த சென்டரில் ஒரு மெட்டல் பாட் இருக்கும், அது உருகும். இது மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த மருந்து தான். அது எரியறதுனால அதோட ஹீட்டில் உள்ளே இருக்க மெட்டல் உருகி அந்த இது மேலே அப்படியே கோட் ஆகும். இப்போ நம்ம இதை வச்சு அப்படியே மெட்டல் மேலே தேய்க்கும் போது இந்த மெட்டல் நடுவில் இருக்க அந்த மெட்டல் உருகி அப்படியே அது மேலே ஒட்டிக்கிட்டே வரும். அது அப்படி தான் வெல்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த சுற்றியில் இருக்குது பார்த்தீங்களா வெடி பவுடரு, அந்த மருந்து பவுடர், இதுவும் அப்படியே ஒரு ஸ்லாக் மாதிரி அப்படியே மேலே ஃபார்ம் ஆகிட்டே வரும். இதுக்காக தான் நம்ம வெல்டு பண்ணி முடித்ததுக்கப்புறமே ஒரு கம்பி ப்ரஷ்ஷை வச்சோ இல்லைன்னா சுத்தியில் வச்சோ தட்டுவாங்க பார்த்தீங்களா. இந்த மேலே இருக்க அந்த ஸ்லாகெல்லாம் இது எடுத்ததுக்கப்புறமே தான் தெரியும் அந்த இடத்துல வெல்டு ஒழுங்காக ஒட்டி இருக்கா இல்லைனா அந்த இடத்துல எதுவும் ஹோல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சுத்தியல் வச்சு அடிக்கிறதோ அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போ இதில் எவ்வளோ ஆம்ப் செட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். அது நம்ம சூஸ் பண்ணுற அந்த வெல்டிங் ராடோட குவாலிட்டியை பொறுத்தும் நம்ம வெல்டு வைக்க போகிற மெட்டலோட திக்னஸையும் அதோட குவாலிட்டியை பொறுத்தும் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம திக்னஸ் கூட இருக்க மெட்டலை வெல்டு வைக்க போகிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் ஆம்ஸை கூட ஏற்றி வச்சுக்கலாம். பட் நீங்கள் இப்போ மெட்டல் ரொம்ப தின்னான மெட்டலை நீங்கள் வெல்டு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆம்ஸை குறைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி இது வெல்டிங் ராடோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் ஆம்ஸை நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம்ஸை குறைச்சி வச்சுக்கலாம். இது 100லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 80, 100, 120, 150 அந்த மாதிரி வேரி ஆகும் ஆம்ஸு. மெட்டலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மெட்டலை ஹோல்ட் பண்ணுறதும் இதே வச்சு தான். இப்போ இதிலே நம்ம மெட்டல் எந்த திக்னஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா ஒரு அதிகமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக வெல்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த மெட்டலில் ஒரு 100 ஆம்ஸில் வச்சு வெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை 200 ஆம்ஸுக்கு அப்படியே நம்ம டபுள் ஆக்கி அந்த ஆம்ஸை டபுள் ஆக்கணும் அப்படின்னா இங்கே எனாமஸான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். எனாமஸான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த மெட்டல் உருகி ஹோல் ஆகிடும். அப்படி தான் மெட்டலை நம்ம ஹோல் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சேஃப்டி ரொம்பவே முக்கியம். இது வெல்டிங்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இது வெல்டிங் க்ளவுஸு, அதுக்கப்புறம் வெல்டிங் ஹெல்மெட்டு, வெல்டிங் கிளாஸு, அப்புறமே சேஃப்டி ஷூ இதெல்லாம் வெல்டிங் இல்லாமல் வெல்டிங் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வெல்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுனால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்படி சர்க்யூட் சரியாக க்ளோஸ் ஆகாமல் நீங்கள் ஷூலாம் போடாமல் வெறுங்காலோடு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வழியாக கரண்ட் ட்ராவல் ஆகி எர்த்தை போய் ரீச் ஆகிடும். அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த வெல்டிங்கோட அந்த வெல்ட் பண்ணும்போது அதில் வர அந்த வெளிச்சத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு நாளடைவில் அது ரொம்பவே பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதனால் வெல்டிங் கிளாஸ் எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக வெல்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன தான் வெல்டிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது இவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ராசஸாக இருந்தாலும்
நம்ம வெல்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் ஆக ஆக தான், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் வந்து பர்ஃபெக்டான வெல்டு வந்துட்டு வரும். இல்லைனா வந்து ஹோல்ஸ் விழுகும். அதுக்கப்புறமே வெல்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி திக்னஸ்லாம் கூட வச்செல்லாம் வெல்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸால் தான் கற்றுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பற்றிய உங்களது கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.